நிறைய பேரு அம்மா நவ பாஷாணத்துல நீங்க என்ன செய்து வச்சிருக்கிறீங்க? மணி அதாவது அந்த மணி இருக்கிற இடத்துல வைரஸ் ஃபீவர் தொற்றாது அப்படின்னு. 70, 80% பேர் மிகுந்த பலன் பெற்றுக்கிறாங்க. மகாமாரிகளை மகாமாரி, மகா வைரஸ். இந்த வைரஸ் பக்கத்துல வேற எந்த வைரஸும் நிக்க முடியாது. அந்த வைரஸ்களை நீக்க வல்லது. அந்த மாலைய வாங்கி நம்ம போட்டு, நம்ம நோய் நீக்கம் பெற்று, இறை அனுபவமாகிய திருவடிப் பேரையும் பெறலாம். அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல தான் நான் அத செஞ்சிருக்கிறேன். திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருஅகவல் ஆகியவற்றை ஓதி, திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உயிர்த்து உணர்வார்கள். கலி என்னும் ஒரு அரக்கன். கலிங்கக்கூடிய அரக்கன் தான் இப்போ துரியோதனனா பிறந்திருக்கிறான். அவன் ஸ்ரீகிருஷ்ணனை குறிச்சு அந்த கலி அரக்கன், பரமேஸ்வரனை குறிச்சு அந்த கலி அரக்கன் ஒரு வரம் கேட்கான். அந்த வரத்துல வந்து இவன் உன்னுடைய உடல் வஜ்ராயுதமா போகணும் அப்படின்னு, என் உடல் வஜ்ராயுதமா போகணும், எனக்கு மகாவிஷ்ணுவால் அழிவு இருக்கக்கூடாது. எல்லா அரக்கர்களும் மகாவிஷ்ணுவால் அழிஞ்சிருக்கிறாங்க, நான் மகாவிஷ்ணுவால் அழியக்கூடாது, வேற எனக்கு எந்த வரமும் வேண்டாம் அப்படின்ட்டான். சரி, உனக்கு மகாவிஷ்ணுவால அழியக்கூடாது. மகாவிஷ்ணுவை இவர் நினைக்கிறாரு, நான் இவன் மாதிரி வரம் கொடுக்குறான், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மகாவிஷ்ணு சொன்னா, பீமசேனன் என்னும் ஒரு வாயு பகவானுடைய அவதாரமாக பூமிக்கு போக சொல்லிட்டு, நான் அவனை கொண்டு அடிச்சுக்கிறேன், நீ நிம்மதியா அவனுக்கு வரம் கொடு. இவன் வரத்தை வாங்கிட்டு வந்தவன் பார்வதி தேவி பரமேஸ்வரன் பக்கத்துல இருந்து ஒரு நையாண்டியா இவன் சிரிச்சான். படம் அவன் இடுப்புக்கு கீழே அடி வாங்கி நீ சாவ போற, பரமேஸ்வரன் கொடுத்த வரம் இடுப்புக்கு மேலதான் செல்லும், இடுப்புக்கு கீழே உனக்கு இது செல்லாது, நீ அங்கதான் அடி வாங்கி சாவ போறன்னு பார்வதி தேவி சாபம் கொடுத்துட்டான். இப்போ வந்து இவன் எதுக்காக வேண்டி இந்த தேர்வு பண்ணான்னா, அவன் பார்வதி தேவி இடுப்புக்கு கீழே விளங்காதுன்னு சாபம் கொடுத்துட்டான். அப்ப கதையை நம்ம தேர்வு பண்ணோம்னா, யுத்தத்துல இடுப்புக்குள்ள கதையில அடி வாங்கினா அவன் ஆப்போசிட் பற்றி வெற்றி அடைஞ்சவனா கருதப்பட மாட்டாது. அதனால நம்ம கதையே தேர்ந்தெடுப்போம்னு இவன் கதையை தேர்ந்தெடுத்து, அது கதைக்கு சிறந்த ஒரு குருநாதரை பிடிச்சு, அந்த கதைக்கு போரடிக்குதா குழந்தைங்களா, நாளைக்கு சொல்லுவோமா, இன்னைக்கே சொல்லி முடிச்சிருவோமா? கதைக்கு சிறந்த குருநாதரை தேர்வு பண்ணி இப்ப இவன் வந்து இங்க வந்துட்டான். எங்க வந்துட்டான்? மிதிலைக்கு வந்து இவங்கிட்ட இது படிக்கிறான். ஸ்ரீகிருஷ்ணன் இவங்கிட்ட இது படிக்கிறான். இப்படி இவங்க கதை ஓடுகின்றது. இப்போ வந்து மீண்டும் மீண்டும் ஸ்ரீகிருஷ்ணன் மேல பலராமன்ல இருந்து எல்லாரும் பழிய போட்டாங்க. இவங்கதான் சதாதன்மனை கொன்றதும் ஸ்ரீகிருஷ்ணன், இதை எடுத்துக்கிட்டதும் ஸ்ரீகிருஷ்ணன். இவங்க 2 பேரும் தேடி போயிட்டு யாரையும் காணோன்னு திரும்ப வந்து அவன் மாமனாரை வந்து எண்ணெய் கொப்பரையில வச்சிருக்கிறாங்க. அந்த எண்ணெய் கொப்பரையில இருந்து மீட்டி திதி கைங்கரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்ரீகிருஷ்ணன் இதுக்கு போயிட்டார், அயோத்தி இதுக்கு துவாரகைக்கு அவர் இருக்கிறார். இப்போ இந்த இது இருந்தானாலும் போறவங்க வரவங்க எல்லாம் முதல்ல அவன் அண்ணன் வந்து எதுக்கு கோச்சுக்கிட்டு அங்க போயிட்டார் தெரியுமா? பலராமன் எதுக்கு மிதிலைக்கு போயிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? பலராமன் எதுக்கு இவனுக்கும் பீமனுக்கும் யுத்தம் சொல்லி கொடுத்து அவனுக்கு எதுக்கு யுத்தம் சொல்லி? ஸ்ரீகிருஷ்ணன் அவனுக்கு பிடிக்கலையா? ஸ்ரீகிருஷ்ணன் இவ்வளவு ஒருத்தனுடைய பொருள் எல்லாம் இவ்வளவு களவாண்டு இருந்தா எப்படி ஐயா அவனுக்கு பிடிக்கும்? ஸ்ரீகிருஷ்ணனை பிடிக்கல. இவன் ஏன் பிடிக்கல? இவன் களவாண்டுகிட்டான்ல, சீமந்தங்கமணியை களவாண்டுகிட்டான்ல, மாமனார் வீட்டுல உண்டானதே இவன் களவாண்டுகிட்டு இவன் என்ன வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஊரெல்லாம் இவனுக்கு ரொம்ப கேவலத்தனமா பேச்சு வந்துட்டு 2 வருஷம் இவர் இதை பத்தியுமே கவலைப்படல. போ அப்படின்னு விட்டார். விட்டுட்டு இவன் வந்து இதுக்கான ஒரு இந்த தன்மை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவரு ரொம்ப கவலையெல்லாம் இவர் படல. சீமந்தகமணியை வந்து எல்லாருக்கும் தெரியும், நீங்க சீமந்தகமணி உனக்கே வந்துச்சுன்னு சொல்லி முதல்ல சத்யபாமாவுக்கு
இவளுக்கு தானே கொடுத்தாரு, யாருக்கு, கரடி ஜாம்பவான் பொண்ணுக்கு தானே கொடுத்தாரு. ஜாம்பவான் ஜாம்பவதி சொல்ல, அந்த சீமந்தகமணி எனக்கு தான் எங்க அப்பா வீட்டுல இருந்து சீர் வந்துச்சு அப்படிங்கிறா. இப்போ இவ சொல்றா, சத்யபாமா சொல்றா, அந்த இது வந்து எங்க அப்பா தானே சூரிய பகவான்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாரு. யாரோ ஒருத்தங்க களவாண்டு எடுத்துட்டு போய் எங்கேயோ போயிச்சு, அது எனக்கு சொன்ன. ஆனா இப்ப யார்கிட்ட இருக்குது யாருக்குமே தெரியல. பலராமன் எனக்கு வேணுங்கிறான், இங்க இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு வேணுங்கிறாரு. அக்ரூரை தூக்கிட்டு போய், அக்ரூரர் எப்படிப்பட்ட பக்தன், தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டாரு. 2 வருஷம் அவர் அங்க இருந்து எல்லா விதமான நன்மைகளும் அவர் செய்தார். முதல்ல அவருக்கு இந்த இது மேல உண்டான ஒரு ஆசை வந்துச்சே தவிர, ஆனா அவர் வந்து யாகம் யக்கங்கள் ஒரு நல்ல பொருள் எப்படினாலும் அந்த சேந்தாந்தியார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதாசித்தும் கிருதவர்மாவும் சேர்ந்து இவனை வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. இவனுக்கும் சத்யபாமா மேல ஒரு காதல் இருந்ததுனாலையும், அது போக டெய்லி 600 கிலோ தங்கம் தருதுன்னா யாருக்கு ஆசை வராது? அதனாலயும் எல்லாருமே அந்த இதை வச்சுக்கிட்டாங்க. இப்ப வந்து கிருஷ்ணரை அழைச்சிட்டு கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு, இந்த 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப 2 வருஷமா இவர் எதுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாரு, இவன் போய் அங்க போய் வித்த கத்துட்டு வரட்டும். துரியோதனன் கலிபுருஷனாக வந்து அவதாரம் பண்ணியிருக்கான், அவன் வித்த கத்துட்டு வரட்டும். வந்த பிறகு அவனை கூட்டிட்டு போய் நாம இதை யாரு என்ன செஞ்சான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர 2 வருஷம் அவர் இந்த அவபாதத்தை சுமந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க குழந்தைங்களா. நம்ம பேர்ல யாராவது நீ களவாணி, நீ அதை தூக்கிட்ட இதை தூக்கிட்ட அப்படின்னு சொன்னா நாம எதுக்கு கவலைப்படணும்? களவாங்கதே இருக்கட்டும், என்னத்துக்கு கவலைப்படும்? ஆனா நம்ம களவாங்கலைங்கிறது நம்ம மனச்சாட்சி சொல்லணும். நம்ம யார் பொருளையும் அபகரிக்கலைங்கிறது நம்ம மனச்சாட்சி சொல்லணும். அப்படி நம்ம வாழ்ந்துட்டோம்னா இப்படியெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணனே ஆனாலும் பரம்பொருளே ஆனாலும் இப்படியெல்லாம் உண்டான அவபாதங்கள் சில நேரம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துருது. அப்படி வரும்போது என்ன ஸ்ரீகிருஷ்ணன் சந்திக்க என்னைய பார்த்து அவங்க ஒரு தடவை சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கிட்ட என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க கிட்ட என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க கிட்ட என்னைய பார்த்து என்ன நீ ஸ்ரீகிருஷ்ணனோட பெருசா? ஏதோ ஒரு விதி, எந்த பிறவிலையோ ஒரு பிறவில நீனும் யாரையோ அபவாதம் சொல்லியிருக்கிற, அதுக்கு இது சரியா போச்சு. அன்னைக்கு பூனை சரியா போச்சு, அவ்வினைக்கு இவ்வினை. அது மாதிரியா நம்ம எடுத்துக்கணுமே தவிர இப்படி ரொம்ப வந்து நம்ம எனக்கு இப்படி நடந்துருச்சேன் அப்படி நடந்துருச்சேன் அப்படி நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். இப்போ வந்து துவாரகையில இருந்து இப்போ இவங்க அஸ்தினாபுரம் வந்து துஷ்டி கிஷ்டி எல்லாம் கேட்டுட்டு போயிட்டு இப்போ இங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவன் அண்ணனை வர சொல்லி இவன் ஒரு சீட்டு எழுதி கொடுத்து விடுதான் ஸ்ரீகிருஷ்ணன். அவன் அண்ணனும் எத்தனை நேரம் ஊரா தேசத்துல 2 வருஷம் இருந்துட்டான். இவன் சொந்த தேசத்துல இவன் அப்பா உக்ரசேனன் இவ தாத்தா வந்து அரசனா இருந்தனாலும் அவனுக்கு கீழே இவங்க 2 பேரும் தான் ராஜாவும் இளவரசாவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவன் அங்க போயிருக்க வந்துட்டான். என் தம்பி அவசரமா என்னை வர சொல்லி விடுதான். என் தம்பி கூட்ட அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், தம்பி மேல இவ்வளோ பழின்னு சொல்லிக்கிட்டு இப்படியும் ஒரு வேஷம். சரி அவன் வந்துட்டான். வந்து இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஸ்ரீகிருஷ்ணனுடைய இதுக்கு வந்தோடனே என்ன தம்பி இல்லைன்னா அந்த மணி யார் எடுத்துட்டு போனான்னு, சீமந்தக மணி யார் எடுத்துட்டு போனான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உடனே பறை அறிவிச்சு எல்லாருக்கும் தகவல் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே கிருதவர்மன் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப சததன்மாவை காணோம், கிருதவர்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னென்ன உடனே நாங்க 3 பேரும் கூட்டணி சேர்ந்தோம், 3 பேருமே சத்யபாமா விரும்பினோம், எங்களுக்கு கிடைக்காத பொருள் உங்களுக்கு கிடைச்ச உடனே நாங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இது பண்ணணும்னு சதவர்மா தான் இவரை சத்ராஜித்தை கொன்னது சதவர்மா தான். அதனால சததன்மா தான் கொன்னான். அப்போ அவன் என்ன சொன்னான், கண்டுபிடிச்சிட்டாங்க, சததன்மா தான் கொன்னாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, மணியோடு கண்டுபிடிச்சா கையுங்களவமா கண்டுபிடிச்சதாகும்னு கிருதவர்மாட்ட அதை கொடுத்தாங்க. கிருதவர்மா அக்ரூரர்கிட்ட கொடுத்துட்டாரு. அக்ரூரர் காசிக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. ஏண்டா அவ்வளவு ஒளிமிக்க ஒரு பொருளை இவன் என்ன பண்றான், நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஒண்ணு இல்லை பார்க்க போனான். இவன் நம்ம போவோம் காசிக்குன்னு இவர் சொல்றாரு. யாரு பலராம் சொல் அதெல்லாம் போனான்னு நேர் ஒரு சீட்டு எழுதி கொடுத்து விட்டு அவரை வர சொல்லுவோம். அக்ரூரருக்கு ஒரு சீட்டு எழுதி கொடுத்து விட்டாங்க. சீட்டை பார்த்த உடனே இவர் வந்துட்டார்.
வந்து சீட்டை பார்த்து வந்த உடனே இல்ல வேற ஒண்ணும் இல்ல ஐயா, சொந்தக்காரங்க தானே, வேற ஒண்ணும் இல்ல ஐயா, இந்த இவன் வாங்கிட்டு போனான்ல, அந்த சததன்மா எடுத்து உங்ககிட்ட கொடுத்தான் பாருங்க. இவன் பார்க்கவும் இல்ல, கேட்கவும் இல்ல, மைண்ட் வாய்ஸ் இவனுக்கா தெரியாது. அந்த சததன்மா எடுத்துட்டு போனோம்ல ஐயா, அந்த இது அதை கிருதவர்மாட்ட கொடுத்தானா, கிருதவர்மாட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு போனீங்களா? அந்த மணியை எல்லார் முன்னாலும் காமிக்கணும், உங்க கைப்பட காமிக்கணும். வேதம் ஓதுற உங்க கைப்பட, தானம் பண்ற உங்க கைப்பட, யாகம் பண்ற உங்க கைப்பட, இத்தனை பேரை வாழ வைக்கிற உங்க கைப்பட எல்லாருக்கும் அந்த மணியை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பினேன். அதான் உங்களை கூட்டுற சொன்னேன்னு சொன்னான். யார் சொன்னா? ஸ்ரீகிருஷ்ணன். எப்படி சொல்றாரு? அக்ரூரர், நீங்க யாகம் பண்றவங்க, தானம் பண்றவங்க, யோகம் பண்றவங்க. இவன் சத்ராஜித்து அந்த இதை வாங்கின நாளையில இருந்து அது பிரச்சனைக்குரிய மணியா இருந்துச்சு. நீங்க பண்ண யாகத்தினால, நீங்க பண்ண யோகத்தினால, நீங்க பண்ண தவத்தினால 2 ஆண்டு காலம் அது உங்ககிட்டயே நின்றுச்சு. பாத்தீங்களா எப்பேற்பட்ட மணி, நீங்க எப்பேற்பட்ட ஆள்னவுன்னு நமக்கு இவன் வேற வழியே கிடையாது. நல்லா பொதிஞ்சு கிரிஞ்சு அந்த ஒளியே தெரியாம, ரேடியேஷன் வெளியே தெரியாத கருவிகள்னால அதை கொண்டாந்து வச்சான். வச்ச உடனே இப்ப சொல்றாரு, மகாமாரி அப்படின்னு சொல்லி. எதுக்கு பேர் அப்படின்னா, மகாமாரினா வைரஸ், இருக்கிறதுலே மோசமான வைரஸ்க்கு பேர் மகாமாரின்னு பேர். நம்ம ஏரியாவில் அம்மன் போட்டிருந்தா மகாமாரி வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏரியாவில் என்ன பழக்கம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, உயிர்கொல்லி நோய்களுக்கு மகாமாரி அப்படின்னு பேரு. வைராலஜி எந்த காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கு ஒரு வணக்கத்துக்குரிய பெயரும் சூட்டப்பட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த அதாவது சூரிய வெப்பம் அதிகமா இருந்தானாலே வைரஸ் பரவாதானே, அந்த வைராலஜி இந்த இதுல இருக்கு. சேமந்தகமணியில சேமந்தமணியோட ஒளினால அதை வெளியே எடுத்து வச்ச உடனே எல்லார் கண்ணும் கூசக்கூடிய அளவுக்கு அது இருக்கு. அப்போ அந்த நீங்க இதை வச்சு என்ன பண்ணீங்கன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படி சொல்லணும்னு அக்ரூரர் சொல்றாரு. சேமந்தகமணியினுடைய பெருமை அளவிடற்கரியது. தினமும் 600 கிராம் தங்கம், 8 தோலா. அவங்க சொன்ன பாசையில நான் உங்களுக்கு 600 கிராம்னு சொல்றேன். தினமும் 600 கிராம் தங்கம் தரக்கூடியது. பெரிய உயிர்கொல்லி நோய்களான வைராலஜி எதுவும் தாக்காதது இது. மாதம் மும்மாறி மழை பெய்யக்கூடியது. கணவன் இருக்கும்போது மனைவியோ, மனைவி இருக்கும்போது கணவனோ நீண்ட துன்பத்தை அனுபவிக்க போறதில்லை. அப்பா அம்மா இருக்கும்போது பிள்ளைங்க செத்து அனுபவிக்க போறதில்லை. இந்த இந்த மணி எங்க இருக்கோ அங்க வந்து விதவைகள் இருக்கிறது இல்லை. நீர்நிலைகள் பேணப்படும். இதனுடைய சேமந்தகமணியோட பெருமை ஒரு அம்பாரம் அடுக்கிறார். எனக்கு அவ்வளவு சொல்ல தெரியல. அவ்வளவு பெருமைக்குரிய மணி இந்த மணி. ஆனால இத வச்சுட்டு நீங்க வந்து ஒரு ஒழுக்கத்தோடு ஒரு நியமத்தோடு நீங்க வாழ்ந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கன்னு சூரிய பகவான் சத்ராஜித்துக்கு கொடுக்க, சத்ராஜித் வந்து பிரசேனனுக்கு கொடுக்க, பிரசேனன்ட்ட இருந்து சிங்கம் வாங்கிட்டு போக, சிங்கத்திட்ட இருந்து கரடி வாங்கிட்டு போக, கரடி தன் மகன் சுகுமாரனுக்கு கொடுக்க, அங்க போய் சாம்பவதிய ஜாம்பவானுடைய பொண்ணான வளர்ப்பு பொண்ணான ஜாம்பவதிக்கு திரும்ப பரிசாக வர சாம்பவதி கொண்டுட்டு வந்து அரண்மனையில கொண்டாந்து கொடுக்க, இல்ல இது அவங்கிட்டே போட்டு சத்ராஜித்துக்கே போகட்டும் என்று ஸ்ரீகிருஷ்ணன், ஜாம்பவதி நான் கட்டிக்கிறேன், இது வந்து அவன்கிட்டே போகட்டும் அப்படின்னு கொடுக்க, இவ்வளவு அவப்பேரு அவன் பேர்ல ஏற்படுத்திட்டு நான் இந்த மணியும் வாங்கி வச்சுக்கிட்டு தான் நல்லா இருக்காது அப்படின்னு சத்யபாமாவை, சத்ராஜித்தோட மகள் பேரு சத்யபாமா, அஷ்டசகிகள்ல ஒருத்தி சத்யபாமாவை இவன் அவளுக்கு கொடுக்க, இவங்க 2 பேரும் போது எனக்கு மணியே வேண்டான்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணன் சத்ராஜித்திட்டே மணியை கொடுக்க, மீண்டும் சத்ராஜித்திட்ட இருந்து சததன்மா களவு செய்து அத அவங்கிட்ட இருந்து கூட்டணி அமைச்சு, கிருதவர்மா அப்புறம் அக்ரூரர் கூட்டணி அமைச்சு ஒரு மணி வந்து எப்பேற்பட்ட அக்ரூரரை எவ்வளவு கீழ்த்தரமாக்கிருச்சு, பலராமனை எவ்வளவு கீழ்த்தரமாக்கிருச்சு அப்படின்னா, காசுபடுத்துற பாடம் நினைச்சு பாருங்க குழந்தைங்களா. எதுவன் மேலே எந்த பழியும் சொல்ல வல்லது. நம்ம வந்து உடையது விளம்பேல், இதை வச்சுட்டு உடையது விளம்பு, நான் என்கிட்ட இது இருக்கு, என்கிட்ட இது இருக்கு, என்கிட்ட இது இருக்குன்னு நம்ம தண்டப்பட்டோம்னா அது வந்து நம்மகிட்ட
அந்த மணியோ மந்திரமோ இருக்கு. அதன்படி அது அப்படி கிடைக்கும். இப்போ ஸ்ரீகிருஷ்ணன் இந்த மணியை எல்லார் முன்னாலும் எப்படி அக்ரூருக்கு அவன் எப்படி சொல்றான், பெரிய யாகம் பண்ற உங்க கையில இருக்கக்கூடிய அந்த மணியை எல்லார் முன்னாலும் காட்டுங்க, யோகம் பண்ணக்கூடிய உங்க கையில இருக்கக்கூடிய மணியை எல்லாருக்கும் காட்டுங்க, தவம் பண்ணக்கூடிய மணி இருக்கிறத காட்டுங்க, நீங்க போய் காசுல போய் அத்தனை விரதமும் நோன்பும் இருந்தீங்க, உங்க கையில அது நின்னுக்கிடுச்சு, இத்தனை பேர் கையிலயும் அது நிக்கல போயிருச்சு, அதை காட்டுங்க அப்படின்னு ஒண்ணு. இவனுக்கு எல்லாம் தெரியும் போலுக்குன்னு அவன் காட்டிட்டான். அவன் ஆக்சுவலா அவன்கிட்ட இருக்கிறத வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் பண்ற ஒரு உபாயமாக அது நடந்தது. இப்ப நாம சீமந்தகமணி மூலமா தெரிஞ்சுக்கிட்டது, எப்பேற்பட்ட அவன் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அண்ணனாகவே பிறந்திருந்தானாலும் அவன் பலராமன் வந்து இவன் ஆதிசேஷனுடைய அவதாரமாக எல்லாராலும் வர்ணிக்கப்பட்டாலும் ஒரு பணம் வந்து என்ன பாடுபடுத்தும், பணத்தை வச்சுக்கிட்டோம் பணத்தை. உண்மையிலேயே நான் வந்து நான் கோடீஸ்வரி எல்லாம் இல்லை குழந்தைங்களா, நான் கடைய நாயனும் கடைய நாயன். எனக்கு சீமந்தகமணியாக அந்த பேரண்ட நாயகனும் அவனுடைய அருளாள பெருமக்களும் எனக்கு சீமந்தகமணியாக இன்னை வரைக்கும் இருக்கிறாங்க. எனக்கு சோறு வேணும்னா சோறு, கூட்டு வேணும்னா கூட்டு, குழம்பு வேணும்னா என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக எது வேணுமோ அதை அவனே சீமந்தகமணியாக அவனே எல்லாமாக. வள்ளல் பெருமானார் சொல்றாரு பேரண்ட நாயகனே குறிச்சு சொல்லும்போது, வள்ளல் பெருமானாருடைய ஒரு மிக பெரும் ஒரு நிலை பாருங்க. இறைவனை பற்றி வள்ளல் பெருமானார் பாடுறார் பாருங்க. அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பரம்பரமணி. இறைவன் வந்து எனக்கு சீமந்தகமணியா இருந்தான். அண்டமும் 224 புவனங்களே அவன் எனக்கு காட்டி கொடுத்தான். அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பரம்பரமணி. இவன் வந்து இறைவன் வந்து பரம்பரமணியாக பராபரமணியாக அவன் எத்தனை மணியாக இருக்கிறான்னு சொல்ல முடியாத மணியாக இருக்கிறான். அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டி எனக்கு நீத்தனி சோறே போதும்னு நான் நினைச்சேன் குழந்தைங்களா. அதை சாப்பிட வச்சே எனக்கு இந்த அளவுக்கு ஒரு உயரிய நிலையை கொடுத்துருக்கான். என்னை தேடி வர அன்பர்களுக்கு நான் வயிறார சாப்பாடு போடணும்னு நினைச்சேன். இன்னை வரைக்கும் அதை செய்ய வச்சிருக்கிறான். நான் வந்து அதுக்காக வேண்டி இடியப்பம் குருமா கோழி குருமா வச்சு கொடுக்கணும் நான் அப்படி நினைக்கல. வயிறார சாப்பாடு எனக்கு என்ன முடியுதோ அதை நான் என்ன சாப்பிடுதேனோ அதை கொடுக்கணும்னு நினைச்சேன். அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள்ள பண்டம் என்ன பண்றான், 224 புவனங்கள் அதை சுற்றி வலம் வரும் அருட்கருணை, அதை எனக்கு இறைவன் காமிச்சு கொடுத்தான். மணி அப்படிங்கக்கூடியது இந்த மணி 600 கிலோ தரட்டும், 6000 கிலோ தரட்டும், லட்சங்களை தரட்டும், அதனால நமக்கு அழிவுதான் வரும். அதனால நமக்கு மேன்மை வராது குழந்தைங்களா. அதுக்கு அவர் சொல்றாரு, பிண்டமும் அதில் ஒரு பிண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பராபரமணி. முதல்ல பரம்பரமணி, அப்புறம் பிண்டம். இது இந்த உடலுக்குள்ள உனக்குள்ளேயேதான் என்னெல்லாம் இருக்கு. குண்டலி அதனில் கூடியாஜபை விண்டு எழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து 3 எழுகலனை காலாளெழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலை ஆதித்தன் இயக்கம் குமுத சகாயம் குணம் அத்தனையும் காட்ட வல்லது பேரண்ட நாயகன் என்னும் ஒரு மணி. அந்த மணியை நமக்குள்ள கண்டு உண்டு நித்தமும் அனுபவிக்கணும். நம்ம அந்த மணியை எனக்கு காமிச்சு கொடுத்தான். அதை சொல்றாரு, பண்டமும் அவற்றுள்ள பண்டம். இந்த உடலுக்குள்ள என்னமெல்லாம் இருக்கு, பிண்டமும் அவற்றுள்ள பிண்டமும். இந்த உடலுக்குள்ள என்னமெல்லாம் இருக்கு, இந்த பிண்டம்னா இந்த உடல், இதுக்குள்ள என்ன இருக்கு, பிண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டி எனக்கு என்னென்னலாம் இது உள்ள இருக்கு அதையெல்லாம் அவன் காமிச்சு கொடுத்தான். அப்ப அவன் தான் பெரிய மணி. சொல்றார், பிண்டமும் அதில் ஒரு பிண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பராபரமணி. நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்க எதிர அனைத்தையும் தரும்போர் அரும்பரல் மணி. இவன் எல்லா மணிகளையும் விட பெரிய மணி. நான் என்ன நினைக்கிறேன், அது நான் இங்கிருந்து ஒரு ஞான சபை வடிவமைக்க நான் நினைக்கவே இல்லை, கனவிலும் நான் நினைக்கல. ஆனா வள்ளல் பெருமானார் என் உள்ளத்துக்குள்ள இருக்கிறாரு, வெளியே இருக்கிறாரு, சுவர்ல நிக்கிறாரு, அங்க நிக்கிறாரு. என்னத்தை காமிக்க மாட்டான். நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்க எதிர அனைத்தையும் தருமோர் அரும்பரல் மணி. அவன் அவ்வளவும் காமிச்சு கொடுக்குறான். விண்பதம் அனைத்தும் மேற்பதம் முழுவதும் கண்பர நடத்தும் ககனமாமணியை, பார்வதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புற நடத்தும் சரவொளி மணியை, அண்ட கோடிகளெல்லாம் மறைக்கணத்து ஏகி கண்டு கொண்டிட ஒளிர் கலைநெறி மணி, சர அசர உயிர் தரும் சாற்றிய பொருள் தரும் விராவியில் உலங்கும் வித்தகமணி, மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சித்திசை மணியை, தாழ்வலாம் தவிர்த்து சகமிசை அழியா வாழ்வென கழித்த வளரொளி மணி.
நவமணி முதலிய நலமெல்லாம் தரும் ஒரு சிவமணி எனும் அருட்செல்வமா மணி. இவன் தான் சிவமணி எனும் அருட்செல்வமா மணி. இந்த அருட்செல்வத்தை இறைவன் வந்து காமிச்சு கொடுத்துருக்கிறான். நிறைய பேரு அம்மா நவ பாஷாணத்துல நீங்க என்ன செய்து வச்சிருக்கிறீங்க, மணி, அதாவது அந்த மணி இருக்கிற இடத்துல வைரஸ் ஃபீவர் தொற்றாது அப்படின்னு. நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் குழந்தைங்களா. நம்மளுடைய ரசமணி மாலை போட்டு ஒரு ஒரு தொற்று என்னமோ ஒரு ஹெச்ஐவிங்கக்கூடிய ஒரு தொற்று ஒரு குழந்தைக்கு, நம்ம சங்கத்து குழந்தைக்கு சரியாயிருக்கு. நிறைய பேருக்கு நிறைய அற்புதம் நடந்திருக்கு. அற்புதம் நடக்காதவங்களும் இருக்கிறாங்க கண்ணு. நான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காண்டி எதையும் சொல்ல விரும்பல. அற்புதம் நடக்காதவங்க என்னன்னு எனக்கு தெரியாது. அற்புதம் நடந்தவங்களுக்கு ஏன் நடந்தது அதுவும் தெரியாது. ஆனால் இது மருத்துவ குணம் நிரம்பியது என்று கொடுத்தவர்கள் எல்லாரும் 70-80% பேர் மிகுந்த பலன் பெற்றுக்கிறாங்க. கொஞ்சம் பேர் பலன் பெறாமலும் இருக்கலாம், எனக்கு தெரியல. இது நம்மளுடைய ரசமணியோட இந்த ரசமணி இந்த ஹெச்ஐவி நோயை தீர்த்ததுல இருந்து எனக்கு நவபாசானம் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுல ஒரு பாசானம் எனக்கு கிடைக்கல. திருவருள் கூட்டி வைக்க ஒரு அன்பர், வெளிநாட்டுல உள்ள ஒரு அன்பர் கைங்கரியத்தினால் நமக்கு அந்த பாசானம் கிடைச்சது. இப்ப எல்லா பாசானமும் போட்டு நவபாசானம் கட்டிட்டோம். நவபாசான மணி, மாலை, ருத்ராக்கம் மூன்றும் இப்போதைக்கு இருக்கு. என்னுடைய இலக்கு வந்து இந்த மணி மாலை என்னுடைய இலக்கு அல்ல. என்னுடைய இலக்கு நவபாசனத்தினால ஒரு திருமேனி, அதாவது முருகன் திருமேனியும் பாலா திரிபுர சுந்தரி திருமேனி, 2 திருமேனி செய்யணும்னு என்னுடைய இலக்கு. நான் வந்து இப்ப மாலை மட்டும் செஞ்சு வச்சிருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் ரொம்பவே இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. பாலையோட திருமேனி செய்வதற்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா கட்டாயம் விரைவில் நீங்க திருவாசக தீக்கைக்கு வரும்போது பாலை வந்து உங்க முன்னால இருப்பா அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. இப்போதைக்கு ரசமணி, இப்ப சீமந்தக மணி பாத்தீங்களா, சீமந்த மணி எப்படி வந்து மாறி அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய வைராலஜியை தாக்கி நின்னுக்கோ, அது மாதிரி நம்ம உடம்புலையும் நம்ம உயிர் தொற்றும் உடம்பு தொற்றும் சில தொற்றுக்கள் இருக்கு குழந்தைங்களா. அந்த உயிர் தொற்றையும் அது நீக்கக்கூடியது, உடம்பு தொற்றையும் சரீரத்தில் உண்டான தொற்றுக்களையும் நீக்கக்கூடியது அந்த மாதிரி ஒரு மணி. அது இப்ப செஞ்சுட்டு இருக்கிறாங்க அன்பர்கள். இப்ப அங்க உட்காந்து நமக்கு எதிரால உட்காந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை பக்குவப்படுத்தி உங்க கைக்கு வர்றதுக்கு எப்படியும் 1 மாதம் அது நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். திருவருள் கூட்டி வைக்க இந்த மணி மாலை வாங்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கு தொடர்புடைய அன்பர்கள்ட்ட அதை நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். வைரஸ் தொற்று நம்ம உடம்புல என்ன வைரஸ் எல்லாம் இருக்குன்னா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். இப்ப அவைகள்லாம் நம்ம ஸ்ரீகிருஷ்ணனே கூட பிறந்தவனா இருந்தாலும் என்னை விட்டு காம குரோதங்கள் போகாது. நான் அப்படியே பிறந்தனால நான் எதுக்கு லாயக்கு, நான் சொர்க்க ஆரோகணத்துக்கு தான் லாயக்கு. இப்ப நாம என்ன, எனக்கு இறைவன் உணர்த்தினது என்ன அப்படின்னா, சொர்க்கத்துக்கு போனா இங்க இந்த உடலோடு ஆடக்கூடிய ஆட்டம் அங்க ஆன்மாக்களா இருந்து பார்க்க போறோம், அவ்வளவுதான். அங்கேயும் போய் ஆடல் பாடல் கூத்து கேலி அதான் நடக்க போகுது. இப்ப இந்திரபோகம்ங்க கூடியதெல்லாம் என்ன, இந்திரலோகமானும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படிங்கிறார். இந்திரலோகம் கூட நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். இல்ல அப்படியெல்லாம் நம்ம வந்து இந்திரலோகமே வேண்டாம், பேரண்ட நாயகன் தான் வேணுங்கிறவங்களுக்கு இது வந்து முருகக்கடவுளுடைய திருக்கருணை பெற்ற அந்த நவபாசான மணி நம்ம அனைவருக்கும் நோய் நீக்கம் செய்யக்கூடியது. காமகுரோத லோக மோக மதம் ஆச்சரியம் கூடிய மகாமாரி கலை, மகா வைரஸ். இந்த வைரஸ் பக்கத்துல வேற எந்த வைரஸும் நிற்க முடியாது. அந்த வைரஸ்களை நீக்க வல்லது. அந்த மாலையை வாங்கி நம்ம போட்டு நம்ம நோய் நீக்கம் பெற்று இறை அனுபவமாகிய திருவடிப்பேரையும் பெறலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துலதான் நான் அதை செஞ்சிருக்கிறேன். எந்த அளவுக்கு யார் வெற்றி பெற போறா அப்படின்னு தெரியல. முதல்ல நானே செஞ்சு போட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஆசையே இல்லை. அப்படின்னாலும் நானே செஞ்சு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு நினைப்பு இருக்கு குழந்தைங்களா. ஏன்னா அதனுடைய மதிப்பு அப்படி இருக்கு, வரைக்கும் நோய் இல்லாம இருந்துட்டு போகலாம் அப்படிங்கக்கூடியதுனால அந்த அளவுக்கு சீமந்தக மணியோடு நாம இப்ப செய்யக்கூடிய நவபாசான மணிகள். இந்த மணியை வந்து நம்ம எல்லாருக்கும் எல்லா வித வாழ்வியல் பயனையும் தந்து
நாம் ஈகத்துக்கும் பரத்துக்கும் நல்வாழ்வு பெறுவதற்கு இது உறுதுணையாக இருக்கட்டும் அப்படிங்கிறதாக இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்வோம்.